டீ கடையில வந்து உட்காரவே பயமா இருக்குப்பா. எங்க எப்ப கேமராவை கொண்டு வந்து நீட்டுவாங்களோன்னு தானே பயப்படுதீங்க? ஆமாப்பா, அன்னைக்கு அந்த பிள்ளை வந்து வீடியோ எடுக்கன்னு எடுத்து விட்டு அவங்க வீட்டில் சண்டையாகி கடைசியில் பெரிய கலவரமாக முடிஞ்சிட்டு. என் பொண்டாட்டிலாம் என்கிட்ட என்ன சண்டை போட்டா தெரியுமா? சும்மா இருங்கப்பா, அன்னைக்கு பொண்டாட்டியை பற்றி பேசிதான் கடைசியில் பிரச்சனையாச்சு. அது எப்படி என்னாச்சு? பொண்டாட்டியை பற்றி பேசாமல் டீ கடையில் உட்கார முடியலையே. ஆமா அண்ணாச்சி, அது உண்மைதான். எல்லாம் திருச்செந்தூருக்கு கும்பலாக போயிட்டு இப்போதான் வந்து இறங்கியிருக்காங்க. ஆமாப்பா, கேட்கணும்னு நினச்சேன். அலெக்ஸு அத்தை பாட்டி மொட்டை போட்டிருக்காங்களாம்ல? ஆமாம் தலைவர் என்னாச்சி, முருகேசன் தாத்தா உடம்பு சரியில்லாமல் கிடந்தாருல்ல, அவர் சரியாயிட்டாருன்னா மொட்டை அடிக்கன்னு வேண்டியிருக்காங்க. அதை நேற்று திருச்செந்தூர் கோயிலில் போய் மொட்டையை போட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படித்தான் இருக்கணும். அந்த காலத்து ஆட்கள்னாலும் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க பாரு. இந்த காலத்துலலாம் யாராவது ஃப்ரெண்டுக்காண்டி மொட்டை போடுவாங்களா? ஒரு 50 ரூபா கேட்டாலே யார் நீன்னு கேட்பானுங்க, இதில் மொட்டை எங்கே போடுவானுங்க? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கடவுள் கொடுக்குற வரோம், கிடைக்கும் போது பிடிச்சி வச்சுக்கிடணும். நம்மளுக்கெல்லாம் அப்படி யார் ஃப்ரெண்டு கிடைப்பா? நம்மளுக்கு வச்சதெல்லாம் சோப்பலாங்கி ஃப்ரெண்ட்ஸு தான். எனக்கும் ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லைப்பா. படிக்கிற காலத்துலேயும் இப்படித்தான். இவன் பணக்கார பையன்னு எவனும் கூடயே சேர மாட்டானுங்க. நான் மட்டும்தான் தனியாக கிடந்தேன். இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன். எங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் பணக்கார பையன் கூட தான் எல்லாரும் சேருவானுங்க. அப்போ தானே எல்லாம் வாங்கி திங்கலாம், அதுக்கு தான். சரி, வீட்டை பார்த்து கிளம்பி போவோம், இல்லைன்னா தேடி வந்துடுவா. டீ கடைக்கு தான் வந்திருக்கேன்னு தெரியும்ல, பிறகு எதுக்கு தேடி வரப்போறா? அதெல்லாம் வருவா அண்ணாச்சி. எங்க உங்களை ஆளையே காணுமே, அதுவும் தேடி வந்தேன்னு வந்துடுவா. சரி, அப்படியே கிளம்ப வேண்டியதான். டீயை குடிச்சு முடிச்சாச்சுல்ல, கிளம்புவோம். ஆமா அண்ணாச்சி, காலையிலே வேலைக்கு போகணும், சீக்கிரம் எந்திக்கணும். நானும் கிளம்புதேன். ஏலே, ஊருக்கு போறேன்னு ஓடனியே, வளகாப்பு வீட்டுக்கு கூட வராம நல்லபடியா முடிஞ்சுதா போன வேலை? ஆமா அண்ணாச்சி, நான் போனதுனால தான் அங்கே முடிக்க முடிஞ்சுது. எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சிட்டேன். சரி சரி, பஞ்சாயத்து ஆஃபீஸில் நான் மட்டும்தான் கடந்து வேலையை பார்த்துட்டு கிடக்கேன். கொக்கி குமார் ஊருக்கு போயிட்டு வந்துட்டான். அப்படியா? என்னைக்கு வந்தான்? அவன் நேற்று தான் வந்தான். அப்போ இன்னைக்கு அவன் ஆஃபீஸுக்கு வருவான்ல? ஆமல, ரொம்ப நாளைக்கு பிறகு 2 பேரும் ஆஃபீஸுக்கு வாரீங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நான் மட்டும் இவ்வளோ நாள் கிடந்து தனியாக வேலை செஞ்சுட்டு கிடந்தேன். மன்னிச்சிருங்க அண்ணாச்சி, ஏதோ அவசரமாக வேலை வந்ததுன்னு போயிட்டேன். இனிமே அப்படி விட்டுட்டு ஓட மாட்டேன். அதுக்கு என்னப்பா செய்ய முடியும்? உன் பிஸ்னஸ் அப்படி, நீ அதை பார்க்கணும்ல. எனக்கு வந்து நீ வேலை செஞ்சு தர்றதே பெரிய விஷயம். இதில் வான்னு நான் உன்னை எப்படி கூப்பிட முடியும்? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. அது என் பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. நான் உங்கள்கிட்ட வேலை பார்க்க பார்த்தீங்களா, அதுதான் என் வேலை. அண்ணாச்சி வணக்கம். யாருப்பா அது? நீயாப்பா? வா வா. என்ன திடீர்னு வந்திருக்க? ஸ்கூல்ல எதுவும் பிரச்சனையா? மறந்துட்டீங்களா? உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணுனே. எந்த விஷயம்? ஞாபகம் இல்லையே. அட கொடுமையே, உங்கள்கிட்டயா போய் சொல்லுவேன்? ஞாபகம் மறதி கேஸெல்லாம் இருக்கீரு. என்ன விஷயம்ப்பா? அண்ணாச்சி, அந்த சில்பா விஷயம். அந்த விஷயமா? அது மறந்தே போயிட்டேன்ப்பா. எனக்கு தெரியும் நீங்க மறந்துடுவீங்கன்னு, அதுக்கு தான் இன்னைக்கு ஞாபகப்படுத்த வந்தேன். சரி சரி, நான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பேசிடுதேன். நாளைக்கெல்லாம் கிடையாது, இன்னைக்கே பேசுங்க. சரிப்பா, பிறவாட்டி பேசுதேன். இப்பவுமே பேசுங்க. இப்பவுமே எப்படி பேச முடியும்? அந்த பிள்ளை பின்னாலதான் வருது, அவட்ட இப்பவுமே பேசுங்க. சில்பாக்கா, நல்லா இருக்கீங்களா? தலைவர் என்னாச்சு, உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா, அதுக்கு தான் இவ்வளவு நேரம் காத்து கிடக்காரு. நான் இங்க நின்னுக்கிடுதேன், அப்பதான் கரெக்டா இருக்கும். இல்லக்கா, அது எல்லாம் ஒரு காரணத்துக்கு தான். நீங்க தலைவர்கிட்ட பேசுங்க. என்ன சொல்லுதா ஒண்ணு விளங்க மாட்டேங்கி.
என்னாச்சு சொல்லுங்க. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீராம்ல, என்ன விஷயம்? ஏம்மா அதை எப்படி பேசுனே தெரியலம்மா. சரி, அப்ப நான் கடைக்கு போயிட்டு வரேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. அண்ணாச்சி சொல்லுங்க. இவன் வேற சொல்லுங்க சொல்லுங்கன்னு உயிரை வாங்குதானே. ஏம்மா சில்பா, அது என்ன தலைவர் அண்ணாச்சி வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்கீரு, என்ன விஷயம்? உன்கிட்ட எப்படி கேட்கனே தெரியலம்மா. எல்லாரும் வாயை வச்சுதான் கேட்பாங்க, நீங்களும் அப்படி கேளுங்க. அது இல்லைம்மா, உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்கறதுக்கு தான் உன்னைய கூப்பிட்டேன். என்ன அண்ணாச்சி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இப்படி பேசுதீரு? உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, இப்படி எல்லாம் கேட்கலாமா? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு சவனி எனக்கு கிடைக்க, எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அதுக்கு இல்லைம்மா, எத்தனை நாளைக்கு இப்படி தனியாவே இருப்ப? உனக்கு ஒரு சம்மந்தம் வந்திருக்கு, அதனால தான் சரி சொல்லலான்னு கூப்பிட்டேன். சம்மந்தம் வேண்டாம், சம்சாரம் வேண்டாம், என்னை விடுங்க, நான் போறேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? பிறகு எப்படி சொல்லணும்? ஒரு நல்ல பையன் இருக்காம்மா, அவன் உன்னைய பார்த்துட்டு உன்னைய தான் கெட்டுவேன்னு நிற்கான். என்னைய போட்டு பாடா படுத்துதான். நான் என்ன செய்ய? அவனுக்கு நான் என்னம்மா பதில் சொல்ல? உன்னைய நல்லா பார்த்துக்கிடுவேங்கான். உன்னைய பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொன்ன பிறகும் உன்னைய தான் கெட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கான். இப்போ நீ அவனுக்கு என்ன பதில் சொல்லன்னு சொல்லு. யார் அந்த கிறுக்கே? இந்த பின்னால நிற்கான் பாரு, அவன் தான் அந்த கிறுக்கேன். யோ மெண்டலு, என்னைய பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னைய கெட்ட போறேன் நிக்கியா? ஆமாம் மேடம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். தலைவர் என்னாச்சு உங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டாரு. நான் உங்களை நல்லா பார்த்துக்கிடுவேன். நம்ம ஊர் ஸ்கூலில் தான் நான் பிரின்சிபலாக வேலை பார்க்கேன். மது வேலை பார்க்குற ஸ்கூல்ல இருக்கீரு? ஆமாம் ஆமாம், மது மேடம் அங்கே தான் வேலை பார்க்காங்க. சில்பாக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. ஏம்மா அந்த பையன் உன்னைய நல்லா பார்த்துக்கிடுவாம்மா. எனக்கு இவனை ரொம்ப நாளாக தெரியும். நல்ல பையன், தங்கமான பையன், நல்லா சம்பாதிக்கான், ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. நல்லா வச்சுக்கிடுவான் உன்னைய. நீ நம்பி அவனை கல்யாணம் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து என்னை போட்டு குழப்பாதீங்க, நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு வேலையும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு நான் லீவ் போட்டுட்டு வீட்டுல போய் கிடக்க போறேன். ஏம்மா வீட்டில் போய் நல்லா யோசிச்சு பாரும்மா. அவசரப்பட்டு நீ பதில் சொல்ல வேண்டாம். யோசிச்சு பார்த்து சொல்லு. நாளைக்கு வந்து சொன்னா கூட போதும். சரி தலைவர் அண்ணாச்சி, நான் போயிட்டு வரேன். சில்பாக்கா ப்ளீஸ் எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருங்க. வேலையை பார்த்துக்கிட்டு அங்கிட்டு தூர போல. எல்லாரும் திருச்செந்தூருக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக வந்தீங்களா? ஆமா இளிச்சக்கா, நல்லா ஜாலியா இருந்துச்சு. அத்தை பாட்டி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்ன அழகா இருக்கீங்க தெரியுமா? ஏட்டி அவளை கிண்டல் அடிக்காதட்டி. கிண்டல் அடிக்கல பொக்கவாய் தாத்தா. மொட்டை பொட்டோன்னு தான் குழந்தைங்க அழகா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் எங்கள் அத்தை பாட்டியும் எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க. அப்பன்னா திஷ்டி போட்டு வைக்கணுமே. திருஷ்டி போட்டு வச்சுட்டா போச்சு. திருஷ்டி போட்டு மண்டையில் தானே வைக்கணும். ஆமாட்டி, மண்டையில் காதுக்கு பின்னாடி ஒரு வாரமாக வச்சு விட வேண்டியதான். இந்த மண்டையில் காது எங்கே இருக்கு? அத்தை பாட்டி, இவ்வளவு பேர் இவ்வளவு பேசுதோ, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. எண்ணத்தை போட்டு பேச. ராதா, என்ன அமைதியா கிடக்க, வாயவே திறக்கல? என்னத்த சொல்ல செல்வி, நேத்து கடல்ல குளிக்கும் போது லேசா வாய்க்குள்ள தண்ணி போயிட்டு கடல் தண்ணி போனதுதான் சளி பிடிச்சிட்டு ஒரே தொண்டை வலியா இருக்கு, பேசவே முடியல பாத்துக்கோ. தொண்டை வலிக்குன்னா நல்ல வெண்ணி போட்டு போட்டு வாயை கொப்பளி, எல்லாம் சரியாயிரும். ஆட்டும்க்கா, வீட்டில் போய் வெண்ணியை போட்டு வாயை கொப்பளிச்சு பார்க்க. குடிக்கிறது வெண்ணி தண்ணியே குடி, கொஞ்சம் வெது வெதுன்னு வெண்ணி தண்ணியா குடிச்சின்னா தான் கொஞ்சம் தொண்டை வலி விடும். ஆட்டும் ஆட்டும். நேற்று கிரிக்கெட் பார்த்தீங்களா? இந்தியா எப்படி அழகா ஜெயிச்சது பார்த்தீங்களா? நம்மளுக்கு இந்த கிரிக்கெட் எல்லாம் ஒத்து வராதுமா, நான் அதெல்லாம் பார்க்கல. நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அழகா அடிச்சானுங்க நேற்று, ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்களே. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டு கிடந்தாரு, சத்தம் கேட்டுச்சு, 4-6 கிடந்தாரு. லட்சுமி அக்கா, நீங்கள் கிரிக்கெட் பார்க்க மாட்டேங்கீங்க. அப்போ நம்ம 2 வருஷத்துக்கு முன்னால் ஐபிஎல் பார்க்க மெட்ராஸுக்கு போனோமே, அதெல்லாம் என்ன கதை? அப்போ ஏன் வந்தீங்க? நான் கிரிக்கெட் பார்க்க எங்கே வந்தேன், நான் மெட்ராஸை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். இந்த வருஷமும் ஐபிஎல் பார்க்கறதுக்கு நம்ம மெட்ராஸுக்கு போனால் என்ன? 28ஆம் தேதி ஆரம்பிக்காங்க. பிள்ளைகளுக்கு பரிச்சை நேரமாக இருக்கே, நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு எப்படி கிரிக்கெட் பார்க்க போக முடியும்? எலெக்ஷன் வேறு வருது டி, நீங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் போய் அலையாதீங்க. பரிச்சை முடிஞ்சோடனே எலெக்ஷன் வச்சுருவாங்க. கிரிக்கெட் பார்க்க போகிறதெல்லாம் சரிதான், முதல்ல டிக்கெட் கிடைக்கணும்ல. ரயிலில் டிக்கெட் கிடைக்காம இடம் பிடிச்சி
பிடிச்சி கஷ்டப்பட்டு போக வேண்டியிருக்கும். அப்படியே போனாலும் அங்கே போய் மேட்ச் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காக்கும். அதையும் பார்த்து முடிச்சிட்டு மறுபடியும் வரணும். ஒரே நல்ல போயிட்டு ஒரே நல்ல வர்றதா இருந்தால் பிரச்சனையாக தானே இருக்கும். அதுவும் சரிதான் டி. ஒரே நல்லெல்லாம் போய் இழுத்து அடிச்சுட்டு அலைஞ்சிட்டு வர முடியாது. நம்ம போனால் ஒரு 2 நாளைக்கு இருந்து மெட்ராஸை சுற்றி கித்தி பார்த்துட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ரயிலில் போகாமல் பஸ்ஸில் போனால் என்ன? பஸ்ஸில் போனால் டிக்கெட்டு கிடைக்கும்ல. பஸ்ஸுக்கு என்ன உங்கள் தாத்தாவை துட்டு போடுவார்? ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் 1000 ரூபா 2000 ரூபான்னு டிக்கெட் விற்காங்க. எப்படி போக முடியும்? ஆமாடி, ராதா சொல்கிறது உண்மைதான். பஸ்ஸிலலாம் போக முடியாது. பிள்ளைகளுக்கு பரீட்சை நடக்கும்போது அவங்கள போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போக முடியாது. கிரிக்கெட்டு முக்கியம் கிடையாது, பிள்ளைகள் தான் முக்கியம். அதனால எல்லாம் இங்கே இருக்கிற வழியை பாருங்க. டிவியில் உட்காந்து கிரிக்கெட்டு பாருங்க. எல்லாம் இங்கே இருந்து பார்க்குறதெல்லாம் சரிதான். ஆனால் எங்கள் வீட்டு பொக்கவாய் மனுஷன் போகணும் பாரு. ஒரு நாளைக்கு அது போய் மேட்ச் பார்க்கணுன்னு கிளம்பிக்கிட்டு நிற்பாரு. அவரை எப்படி தடுக்க? அவர் போனால் போயிட்டு வரட்டுமே. அவர் எதுக்கு நீ தடுக்க போற? ஒரு நாளைக்கு மனுஷன் போயிட்டு வந்தா என்ன? அது எப்படி? என்னை விட்டுட்டு அவர் மட்டும் போய் மேட்ச் பார்த்துட்டு வந்தா வந்து கதை கதையாக சொல்லுவார். அங்கே போனேன் இங்கே போனேன், அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் பாரு. அப்போ நம்மளுக்குள்ள எரிச்சலாக இருக்கும். நெட்டச்சி சும்மா இரு. கிரிக்கெட்டுன்னு இழுத்து விடாத. நம்ம கிரிக்கெட் பார்க்க கிளம்புனோம்னா பிள்ளைகள் படிப்பு வீணாக போயிடும். எங்கள் பிள்ளைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்காது இப்போ தான் கை குழந்தை, அதனால உனக்கு தெரியாது. அதுவும் சரிதான்க்கா. நம்ம மட்டும் ஆசைப்பட்டு என்ன செய்ய? எல்லாரும் போனால் ஜாலியாக இருக்கும். நீ வேணா உங்கள் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து போய் பார்த்துட்டு வாயன்டி. நான் மட்டும் போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன்? எல்லாரும் சேர்ந்து போனால் தான் நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. என்னத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிரு? முதலே வாக்குடுதீரோ? மொட்டையை போட்டுட்டு மங்கம்மாவை நான் வெளியூருக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். முருகேசா, மொட்டையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காத. ஒரு 10 நாளில் சில்லுன்னு முடி முளைச்சிரும். முளைக்கலன்னா தானே இருக்கு உனக்கு. எப்பா முடி முளைக்கலன்னா தாத்தா வத்தப்பாட்டி அடிச்சிருவார் போல. இவளை அடிக்க மாட்டேன். அந்த மொட்டை போட்டான்ல ஒரு மொட்டை மண்டையே, அவன் மண்டையை உடைச்சிட்டு வந்துடுவேன். எப்பா அவர் என்ன செஞ்சாரு? மொட்டை போட்டு விட்டது ஒரு குத்தமா? அவன் ஒழுங்கா மொட்டையை போட்டிருந்தான்னா இங்க மொட்டையில முடி வளர்ந்துருக்கும்ல. முருகேசா, முடி முளைச்சிரும். இன்னும் அதை பற்றி பேசாத. ஆட்டும் பேச மாட்டேன். லட்சுமி அக்கா, உங்கள் மகளுக்கு பரீட்சை என்னைக்கு முடியுது? இன்னைக்கு ஒரு பரீட்சை இருக்குன்ட்டு போயிருக்கா. இன்னும் அடுத்த வெள்ளிக்கிழமை ஒன்று இருக்கா. பிறகு என்னைக்குன்னு தெரியலட்டி. நல்லா எழுதுதாளா? கேட்டா எழுதுறேன்னு சொல்லுதா. மார்க் வந்தா தானே தெரியும். இழிச்சக்கா, உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், கேட்கவே இல்லை. வளகாப்பு போட்டு பிரியாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன அவளை ஆளையே காணும். நேற்று பூரா அவள் வந்து உன்னையே தேடிக்கிட்டு அலைஞ்சா. ஆளை காணுமேனு கேட்டா. நான் தான் சொன்னேன் திருச்செந்தூருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன். அப்படியா? என்னைய தேடி வந்தாளாக்கும்? ஆமாம், எங்கள் வீட்டு வரைக்கும் வந்துட்டா. வந்து எத்தையும் நெட்டச்சியை பார்த்தீங்களான்னு கேட்டா. நான் அவளுக்கு ஒரு ஃபோன் அடித்து கேட்க வேண்டியதானேன்னு சொன்னேன். இல்லை நான் பிறகு பார்த்துக்கிடுதேன்ட்டு போயிட்டா. அதிசயமா இருக்கு. என்னைய தேடிலாம் வந்திருக்காளே. நேற்று வந்தாம்மா, அதைத்தான் சொல்லுதே. சரி இழிச்சக்கா, நான் பிறவாட்டி போய் அவளை போய் பார்த்துட்டு வரேன். எல்லாம் சோறு கறியெல்லாம் ஆக்கிட்டீங்களாட்டி? இன்னும் இல்லைக்கா, இனிமே தான் போய் செய்யணும். மீன்காரன் எவனாவது வந்தா மீன் வாங்கலாம். நேரத்தும் கறி மீன் ஒன்றும் வைக்கல. இன்னைக்காவது திங்கலான்னு பார்த்தா ஒரு மீன்காரனையும் காணுமே. மீன்காரனுக்கு 11 மணிக்கு மேலே தானே வருவானுங்க. நீ காலையில் சாப்பாடே இப்போ தான் சாப்பிட்ருக்க. மணி 9, 9:30 தான் இருக்கும். இப்போமே மீனுன்னு கேட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும்? 11 மணிக்கு மேலே வந்தால் வாங்கு, இல்லைன்னா கடையில் போய் வாங்கு. மீன் கடைக்கு போனால் தான் எப்பவும் கிடைக்குமே. கடையில் போய் வாங்க சொல்லுதே. கடையில் போய் வாங்க எங்களுக்கு தெரியாதாக்கும். கடைக்காரன் விலை ரொம்ப சொல்லுவான். கொண்டு வர்றவங்ககிட்ட தான் அடித்து பேசி குறைய வாங்க முடியும். நான் சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன். இவ வேற மீன் குழம்பு ஆசையை காட்டி விடுதாளே. திங்கக்கிழமை போட்டு என்னத்த சாம்பார் வச்சுட்டு கிடைக்கீங்க? மீன் குழம்பு வைங்க. நீ என்ன குழம்பு வைக்க போற? நான் தான் காலையிலே புளி குழம்பு வச்சு அப்பளத்தை பொரிச்சு வச்சுட்டேனே. நீ மட்டும் திங்கக்கிழமை காலையில் புளிக்குழம்பு அப்பளமும் வைக்கலாம். நாங்கள் மட்டும் சாம்பார் வைக்கக்கூடாதோ? ஏக்கா, காலையில் ராமுக்கு சாப்பாடு செய்யணும்லக்கா. மத்தியானம் சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டு போயிடுவார். அதனால அவருக்கு தினம் செஞ்சு பழகிட்டுக்கா. புளிக்குழம்பு வச்சு அவருக்கு கொடுத்து விட்டுட்டேன். அதனால அந்த குழம்பு கிடக்கு. மத்தியானத்துக்கு மீன் எதுவும் வந்துச்சுன்னா நானும் வாங்குவேன். வாங்கி பொரிச்சு வச்சு சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். அப்போ மீன் வாங்க போறியா? ஆமாக்கா, எங்கள் மாமியார் வீட்டில் கிடக்காகல்ல, அவங்களுக்கு புளிக்குழம்புன்னா ஆகாது. மீன் குழம்பு இல்லையாம்பாங்க. அதனால திங்கக்கிழமைன்னு அவங்களுக்கு மீன் வச்சிடணும். அப்புறம் எதுக்கு போட்டு காலையிலே புளிக்குழம்பெல்லாம் வச்சே? காலையில் வேற ஏதாட்டும் வச்சுருந்தா மத்தியானத்துக்கு மீன் குழம்பு வச்சிருக்கலாம்ல.
என்ன செய்யக்கா, அந்த மனுஷனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து விட வேண்டியிருக்குல்ல. ஆபீஸில் சாப்பிட்டுக்கோங்கன்னா கேட்க மாட்டேக்காரு. நீ செய்கிற குழம்பு தான் எனக்கு பிடிக்க நட்டம்மா, நீயே எதையாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருங்காரு. சரின்னு அவருக்கு செய்யணும்னு பார்த்தேன். என்ன செய்யன்னு யோசிச்சு பார்த்தேன். சரி புளிக்குழம்பு வச்சிருவோன்னு வச்சு கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கு பிறகு இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு ஞாபகம் வந்துச்சு. திங்கக்கிழமை மீன் இல்லைன்னா எங்கள் மாமியார் பியாய் மாதிரி ஆடும். அதனால இன்னைக்கு மீன் வாங்கிடணும். மீனை வாங்கி போட்டு என்னத்தையாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு ராத்திரி ராமு வந்தோன்னே சூட சோறு பொங்கி மீனை வச்சு கொடுக்க வேண்டியதான். எத்தே அப்போ மீன் வந்தால் நம்மளும் வாங்குவோமா? வாங்கு வாங்கு, மீன் சாப்பிடணும் போலதான் இருக்கு. மீனை வாங்கி போட்டு குழம்பு வச்சிரு. முருகேசன் தாத்தா, அப்படியே பட்டம்மா பாட்டிகிட்ட சொல்லி கொஞ்சம் முட்டை இருந்தால் கொண்டு வர சொல்லுங்களேன். ஆ சரி டி, வீட்டுக்கு போகும்போது சொல்லி விடுதே. எனக்கும் முட்டை வேணும் தாத்தா. எங்கள் குட்டி பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். நல்ல நாட்டுக்கோழி முட்டையை கொடுத்தா நல்லா இருக்கும்ல. ஆ ஆட்டும் ஆட்டும், எல்லாருக்கும் முட்டையை கொண்டு வந்து தாரேன். நம்மளும் நாட்டுக்கோழி முட்டை வாங்கலான்னு பார்த்தா இவங்க நல்ல ஒரு முட்டை 15 ரூபா சொல்லுதாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமா? சாதாரண முட்டை 5 ரூபாய்க்கு கிடைக்கி, அதை வாங்கி தின்னுட்டு போயிடலாம். நாட்டுக்கோழி முட்டை வாங்கி தின்னா சத்து, இந்த சாதாரண முட்டை தின்னா ஒரு சத்தும் கிடையாது. சத்தெல்லாம் பார்த்தா முடியுமா தாத்தா? விலையத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. விலையை பார்க்காதீங்கக்கா, உடம்பு ஆரோக்கியத்தை பாருங்க. 15 ரூபாய்க்கு ஒரு 3 முட்டையை வாங்கி ஆளுக்கு ஒன்று பொரிச்சு தின்னுங்க. நல்ல உடம்புல சத்தாது கிடைக்கும். 15 ரூபாய்க்கு 3 முட்டையா? ஒரு முட்டை 15 ரூபா தாயே. 3 முட்டை வாங்கன்னா 45 ரூபா வைக்கணுமே. சத்து இல்லாத முட்டையை 5 ரூபாய்க்கு வாங்கி திங்கிறத விட 15 ரூபாய்க்கு ஒரு முட்டை வாங்கி திங்கிறது பரவாயில்ல. நாங்கெல்லாம் இல்லாதப்பட்டவங்கம்மா, எது கிடைக்கும் அதைத்தான் வாங்கி திம்போம். நாங்கள் மட்டும் என்ன துட்டை வச்சுக்கிட்டு வானத்துலேருந்து குதிச்சா வந்துக்கிட்டு இருக்கோம்? பார்க்கறதுக்கு உங்களுக்குலாம் அப்படி தெரியும். நாங்கள் வீட்டு லோனை கட்டிக்கிட்டு லோல் பட்டு லொங்கடிச்சிட்டு கிடக்கோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. மீனு மீனே, மீனு மீனே. எப்பா மீன்காரன் சீக்கிரம் வந்துட்டானே இன்னைக்கு. நான் மீன் கேட்டேன்ல, அதான் சீக்கிரம் வந்திருக்கான். விட்டுறாதீங்க, அவனை பிடிச்சி வாங்குங்க. யார் யாருக்கு மீன் வாங்கணுமோ வாங்க, போய் மீனை வாங்கிட்டு போவோம். நானும் வாங்குத மட்டி. எங்கள் வீட்டுக்காருக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். மீனை வாங்கி போட்டு குழம்பு வச்சிட வேண்டியதான். அப்போ இன்னைக்கு எல்லா வீட்லேயும் மீன் குழம்பு தானா? ஊருக்கு போனாலும் சரி, உடம்பு சரியில்லைன்னாலும் சரி, எப்பனாலும் நம்ம தான் இந்த வேலையை செய்யணும். தினம் கூட்டி பெருக்கிற வேலையெல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சானோ. ராதா, நான் டீ கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு. டீ கடைக்கு என்னத்துக்கு காலங்காத்தாலே போறீரு? டீ குடிக்கத்தான், வேற எதுக்கு? அதுக்கு பதிலா ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தா வீட்லயே காப்பி போடலாம்ல, நாங்களும் குடிப்போம்ல. 1/2 லிட்டர் பால் வாங்கினா அவன் 25 ரூபா சொல்லுவான். வேண்டாம் வேண்டாம், கடையில் 10 ரூபா தான் டீ. நான் வாங்கி குடிச்சிட்டு வந்துடுதேன். ஓஹோ, கதை அப்படி போகுதோ? அப்ப நான் ஒண்ணு செய்யுங்க, நீங்க டீ குடிச்சிட்டு எனக்கு ஒண்ணு நம்ம பிள்ளைக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? கடையில இருந்து வாங்கிட்டு வந்துருங்க, எனக்கு காப்பி போடுற வேலை மிச்சம். 10 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தா 30 ரூபாய்க்கு செலவு வைக்காலே. இதுக்கு ஒரு பால் பாக்கெட்டே வாங்கி கொடுத்துடலாம் போலயே. ஆளையும் மண்டையும் பாரு, இவன் மட்டும் நல்லா போய் டீ குடிச்சிட்டு வருவான், நாங்க மட்டும் வெறும் வாயை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். காலங்காத்தால இவன் மூஞ்சில முழிச்சிட்டேனே, போகிற காரியம் விளங்குன மாதிரி தான். அடியே சிலுப்பட்ட, வழியை விட்டு தள்ளி நில்லு. என்னது சிலுப்பட்டையா? பிறவு உன்னை வேற எப்படி கூப்பிடணும்? இங்க இருங்க, தலைவர் வீட்டுல வேலை பார்க்கலன்னு பாக்க, இல்லன்னா நடக்கிற கதையே வேற. என்ன கதை நடக்கும்? விளக்க மாதிரி பிஞ்சிரும் பாத்துக்கோங்க. ஒழுங்க மரியாதையை பேசி பழகுங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், குறுக்க விளக்கமாத்த வச்சுக்கிட்டு நிக்க. இதெல்லாம் உருப்பிடுமா? நீ எங்க போன எனக்கு என்ன? என் வீட்டு வாசல்ல நான் பெருக்கிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வந்துச்சு? தூர தள்ளி போய் நில்லு, உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு நேரம் இல்லை. நம்மளும் போனா போதுன்னு திருந்தனா இவளுக்கு திருந்த விட மாட்டாளுங்க போலயே. சொன்னது விளங்குதா இல்லையா? தூர தள்ளி நில்லு. ஓ, காது கேட்காதோ? காது கேட்கலன்னு எதுவும் ஆபரேஷன் பண்ண வேண்டியதானே டி? ஆபரேஷன் பண்ணணுமா? நான் எதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்? கேக்கு கேக்கு. இங்க பாருங்க அலமேலக்கா, நானும் போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்க மரியாதை இடத்த காலி பண்ணி போயிருங்க. இது என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா? ரோடு, நான் இப்படித்தான் நடப்பேன். உனக்கு என்ன? இது என் வீட்டு வாசல், இங்க வந்து நின்னுக்கிட்டு சண்டை போட்டு இருக்க கூடாது. தூரப்போ. காலங்காத்தாலே சுத்த பத்தமா குளிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன், விளக்கமார கொண்டு வந்து மேலே இடிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? நான் என்ன விளக்கமார கொண்டு உன் மேலே அடிச்சேன்? நான் பாட்டுக்கு என் வீட்டு வாசல்ல பெருக்கிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து சண்டை இழுத்துக்கிட்டு இருக்க. நம்மளுக்கெல்லாம் வாயில பேசி பழக்கம் கிடையாது, எல்லாம் கை தான். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னைய அடிப்ப? அடிச்சாலும் நவர மடக்கியே, அப்படியே ஆணி அடிச்ச மாதிரில நிக்க. எருமை மட்டும் மேல மழை பெஞ்சாதான் அது இப்படியே நிக்கும். அது மாதிரி அசம்பந்தம் பிடிச்ச மாதிரி நிக்காத, தூர தள்ளிப்போ. இருடி, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. நீ அடிச்சா சும்மா இருப்பேன் நினைச்சியா?
நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்து என்கிட்டயே வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு நீ செத்தடி. ஐயோ ராதா சண்டை போடாத. ஐயோ சண்டை போடாதீங்க. அலமேலக்கா விடுங்க. நீ யாரடி கூர்க்க வர குண்டம்மா? தூர தள்ளிப்போ. என்னது குண்டம்மாவா? யார பார்த்து குண்டம்மான்னு சொன்னேன்? இரு இந்த வாரேன். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஒழுங்கு மரியாதையை ஓடிரு. இருங்கடி, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். போ இத மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டோம்.